ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்த போது திருச்சியை கைப்பற்ற திட்டம் போட்டிருக்காங்க பிரெஞ்சு வீரர்கள். ஸ்ரீரங்கத்துல பிரெஞ்சு படை வீரர்கள் தங்கி இருந்திருக்கிறாங்க. சமயபுரத்துல ஆங்கிலேயர்கள் முகாம் போட்டிருக்காங்க. சமயபுரத்துல ராபர்ட் கிளைம் அவருடைய படைத்தளபதி ஜிங்ஜிங் டால்டத்து லாரன்ஸ் கொண்டு வந்த ஆயுதங்கள் வெடிமருந்துக்கு டென் போட்டு அதை பாதுகாத்து வந்திருக்காங்க. அதனால இரவு நேரத்துல சமயபுரத்துல தங்கியிருந்த மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவும் போட்டிருக்காங்க. தளபதி ஜிங்ஜிங் மட்டும் நடு ராத்திரியில ஆயுதங்கள் இருக்கிற டென்ட்டை சுற்றி வந்து பாதுகாத்து வந்திருக்காரு. அப்போ மஞ்சள் நிற ஆடையில ஒரு பொண்ணு 2 கையில தீச்சுட்டு ஏந்திட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்து தளபதி யார் நீ நெல்லுன்னு சொல்லி கத்திருக்காரு. அந்த பொண்ணும் அவரை பொருட்படுத்தாம அந்த இடத்தை விட்டு தொடர்ந்து நடந்து போய்கொண்டே இருக்காங்க. உடனே ஜிங்ஜிங் தன்னுடைய கை துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி சுட்டிருக்காரு. அப்பதான் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாம் பூக்களாக மாறி அந்த பெண்ணோட தலையில விழுந்திருக்கு. துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த ஊர் மக்கள் ஜிங்ஜிங்கிடம் நீங்க தவறு செஞ்சிட்டீங்களே, எங்க காவல் தெய்வம் மாரியம்மனை சுட்டுட்டீங்களே என்று கூறினர். இதை கொஞ்சம் கூட நம்பாத தளபதி வேகமாக அம்மனோட ஆலயத்திற்கு ஊர் மக்கள் கூட போய் பார்த்திருக்காரு. அப்போ கருவறையில் அம்மன் இல்லை. திடீர்னு ஒரு பேரொளி வந்து கருவறையை நிரப்பியிருக்கு. அம்மனோட பீடத்துல மீண்டும் சிலை இருந்திருக்கு. எல்லாரும் அம்மனோட காலில் விழுந்து வணங்கியிருக்காங்க. ஆனா ஜிங்ஜிங்குக்கு கண் பார்வை போயிருக்கு. கண் பார்வை பறிபோன ஜிங்ஜிங்கிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் அறிவுரை சொல்லியிருக்காங்க. அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டா மீண்டும் உங்களுடைய கண் பார்வை திரும்ப கொடுப்பான்னு. ஜிங்ஜிங்கும் மாரியம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. 3 நாள் கழித்து ஜிங்ஜிங்க்கு கண் பார்வை கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியிலிருந்து தான் அம்மனுக்கு பூச்சொரிதல் நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது.